நிகிதாவால் ஏமாற்றப்பட்டவர்களில் பிரபலமான நபர் திருமாறன் அவர்கள் நம்மிடம் இருக்கார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். நிகிதா புகார் கொடுத்ததன் அடிப்படையில் தான் விசாரணை மேற்கொண்டு தற்போது அஜித்குமார் மரணம் அடைந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல இந்த நகை திருட்டு அப்படின்றது இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் சீட்டிங். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் கவியரசாக இருக்கட்டும், அவங்க ஜெயபெருமாளாக இருக்கட்டும், இந்த நிகிதாவாக இருக்கட்டும், அவங்க சம்மந்தம் பண்ணியிருக்கவங்க ஒரு இந்த மார்க்கண்டேன்னு சொல்லி விலாங்குடியில் இருப்பாங்க. அவங்கள தான் தெரியும். மொத்தமே இவங்க ஒரு டோட்டல் ஃபேமிலியே ஒரு 15 பேர் தான். நாங்கள் 2004 ஆகஸ்ட் 29 ஒரே நாளில் என் வாழ்க்கையை முடிகிற அளவுக்கு அந்த அம்மா பண்ணிக்கிட்டாங்க. பால் பழம் சாப்பிட போன இடத்துல மாயமாயிட்டாங்க. அப்போ அவங்க அப்பா கத்திக்கிட்டு வந்தார், நான் சாக போகிறேன், வைக்க போகிறேன். நீ எதுக்குப்பா சாக போகிறேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அது காமெடியாக தான் எடுத்துக்கிட்டேன். என்னப்பா பிரச்சனை? இல்லை நாய்க்கு சோறு வைக்கல, என் மக கோச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா. நாய்க்கு சோறுனா உன் மக கோச்சிட்டு போயிட்டா நான் என்னடா பண்ணுறது, நான் தனியாக உட்காந்துருக்கேன்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எப்பயும் தெரியும்ல, போய் பார்க்குறோம், பேசுகிறோம், கொஞ்சம் வாக்குவாதம் ஆகுது. இதுக்கு வரதட்சணை கேஸ் போட்டு அன்றைக்கி டிஎஸ்பி ராஜராஜன் அவர் பண்ண ஹராஸ்மெண்ட்டெல்லாம் பயங்கரமான ஹராஸ்மெண்ட்டு. இப்போ இன்னைக்கு இருக்கல இந்த அழுத்தம் எனக்கு அன்னைக்கே இருந்துச்சு. என்னால் வெளியே போக முடியலை. போலீஸ் எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டு ஓராண்டு காலம் பெரிய ஒன்றுமே இல்லாத குற்றம் ஹைகோர்ட்டில் தூக்கி எரிஞ்சாங்க இந்த வழக்கை. இது என்ன சினிமா கதை எழுதியிருக்காங்க, இதுக்கு எதுக்குடா அந்த பயலை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிச்சு ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட் நீதிமன்றம். அதனால் எங்கள் அண்ணன் அட்வொகேட்டு, நான் பொலிட்டிக்கலில் இருக்கேன், எனக்கே இந்த நிலைமை. எனக்கு முன்னாடி 3 பேர் மதுரையில் அவர் பேரை சொல்லக்கூடாது, அவர் பென்னரில் தலைவராக இருந்தவர், அவரோட அண்ணன் பையன், அவரை சித்திரவதை பண்ணி அவங்கக்கிட்ட பணம் மோசடி. அப்புறம் என்கிட்ட 10 லட்ச ரூபா அவங்க அப்பா வாங்கி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவர் பேர் ஜெயபெருமாள். இப்போ அவங்க இப்போ தொடர்ந்து 3 திருமணம் பண்ணியிருக்கணும்னு தெரிய வருது. 3 திருமணம் தான் பண்ணியிருக்காங்களா இல்லை கூடுதலாக பண்ணியிருக்காங்க? உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நிறையா ஆண்களோட தொடர்பு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அது நம்ம அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சது 3 பேர். பண மோசடி தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு 6 புகார் மீண்டும் திருமங்கலம் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு தொழிலே சீட்டிங் தான், வேறு எந்த தொழில் இல்லை. இவங்க கோயம்புத்தூரில் இருந்து இங்கே ஆலம்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஜேபி காடன்ற வீடு. அவங்க வீட்டுக்கு அவங்க சொந்தம்னு விட்டால் வீட்டுக்குள்ளே 2 மொமரியன் நாய் இருக்கும். அந்த நாய் கூடயே இந்த அம்மா தெரியும். எல்லாமே ஒரு ஏமாத்து வேலை, ஒரு மாயை. இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படியே கூடயே மதுரைக்கு அவுட்டரில் விட்டுருவாங்க. கூடயே மதுரை அவுட்டர்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டில் உட்கார வச்சுக்கிடுவாங்க. யார்ட்டையும் பேச விட மாட்டாங்க, சந்திக்க விட மாட்டாங்க. இப்படி தான் எல்லா வீட்டையுமே பண்ணியிருக்காங்க. அந்த ஏமாற்றம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்போது? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. நான் 1 ஆண்டு காலம் கந்தாசிரமத்தில் இருந்தேன். ஈரோடு ஏற்காடு இருக்குல்ல, கந்தாசிரமத்தில் போய் நான் பணியாற்றிக்கிட்டு, அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு தெரியாது. காலையில் பூரா ரூமில் இருப்பேன், சாயங்காலம் போய் அந்த கோயிலை கூட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பேன். தாலி கட்டினதை தவிர எந்த பாவமும் பண்ணலை நான். ஆனால் என் மேலே கொடுக்கப்பட்ட புகார்கள் இறைவனுக்கே அடுக்காத அளவுக்கு எங்கள் அப்பா மேலே, என் மேலே, எங்கள் அம்மா மேலே, எங்கள் அக்கா மேலே, என் குடும்பத்து மேலெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சரு. அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பத்திரகாளி அம்மன் என்னைக்குனாலும் நீதி கொடுப்பான்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். எங்களை மாதிரி ஆளுங்க, என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன, யானைக்கும் அடி சிறக்கும்ல. அது மாதிரி தான் இந்த புரோக்கர் மீடியேட்டர்கள் முன்னால் போய் அவங்க சொன்ன பேச்சை கேட்டுட்டு இப்படி கல்யாணம் பண்ணதுனால வர விளைவுகள் இதெல்லாம்.